अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே நான் இளமுந்தான் நான் மறைகள் தாம் வாழ மாநகரின் மாறன்மறை வாழ ஞானியர்கள் சென்னினி சேர்தூப்புல் வேதாந்த தேசிகனே இன்னொரு நூற்றாண்டிலும் கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. இப்படி பெரிய பிராட்டியார் உகக்கும்படியா அவளாலே சர்வதந்திர சுதந்திரன்னு அனுகிரகிக்கப்பட்ட சுவாமி தேசிகன் நாமெல்லாம் பச்சிளம் குழந்தை ஸ்தானத்தில் இருக்கிற நாமெல்லாம் பிராட்டியினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை எவ்வளோ அறிய முடியுமோ அவ்வளோ பூர்ணமாக இல்லை, எவ்வளோ அறிய முடியுமோ அவ்வளோவையும் அறியறதுக்காக சின்ன குழந்தையிலே சொல்லக்கூடிய ஸ்தோத்திர பாடம். அந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீஸ்துதியில் இப்போ நாம் 15வது ஸ்லோகம் அனுபவிக்கணும். அந்த ஸ்ரீஸ்துதியில் மொத்தம் 25 ஸ்லோகத்தில் நடுவாக இருக்கிற ஸ்லோகத்தில் லோகேஸ்வரியா பட்டாபிஷேகம் சொன்னார். அபியசிஞ்சன் கஜேந்திராகான்னு பூர்வத்தில் இருக்கக்கூடிய 12 ஸ்லோகங்களில் அவளுடைய அருமை பெருமைகள், பெருமாளுக்கு துல்லியமாக எல்லா விதத்துலேயும் அவள் இருக்கா. அவளும் பகவானும் பெருமாளும் சேர்ந்து தான் பரதத்துவம். அப்படின்றத பரதத்துவம்ன்றது இணை பிரியாத இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் அப்படின்றத பூர்வத்தில் இது பண்ணார். பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த 12 ஸ்லோகங்களில் அவளுடைய உதார குணம், அதனாலே நாமெல்லாம் எப்படி பயன்பெறுறோம், நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லப்படுறது. அதில் 15வது ஸ்லோகம் ஆர்த்த திராணம் விரதிபிரமுதா சாரணீலாம்புவாஹை அம்போஜானாமுஷசிமசதாமந்தரங்கைரபாங்கை யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்பதீயா தஸ்யாமஹமஹமிகாந்தன்வதே சம்பதோகாஹா. அதாவது இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லச்சே ஒவ்வொரு வகையில் ஒவ்வொருத்தர் சொல்லலாம். அதனால் ஆனால் அது பொருந்தி இருந்ததுன்னா அப்படியே அதை விட்டுடணும். இந்த அர்த்தம்தான் அது அந்த அர்த்தம் மாறுதல் போல் இருக்குதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது இந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்னே இருக்கிற 12 ஸ்லோகம் இருக்குதே, அது அவளுடைய பரத்வாதி குணங்கள்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கு உண்டான ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் லோகைகேஸ்வரியா பட்டாபிஷேகம் நடந்தது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய தன்மைகள்லாம் சொல்லி, வன்மைகள்லாம் சொல்லி, உதார குணத்தெல்லாம் சொல்லி யார் யார் எப்படிலாம் அனுபவிக்கலாம், அனுபவம் பெறலாம், நற்பதங்கள் ஸ்ரேயஸை பெறலாம்ன்றது சொல்கிறதுன்னு சொன்னோம். இப்போது அதனால் பிராட்டி ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரஷபா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுபோல் இந்த ஆலோக்கியத்துவம்ன்ற ஸ்லோகத்தில் நஷ்ட ஈஸ்வரியாளாக இருக்கக்கூடிய தேவதைகள் சரணடைஞ்சி அதை பெற்றார். ஆர்த்தகா அப்படின்னு இருக்கு. இப்போ
அர்த்தார்த்தி அர்த்தார்த்தியாக இருக்கிறவா பெறக்கூடிய விஷயத்தை சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல சப்தம் ஆர்த்த திராண விருத்தி விரோதா அப்படின்னு இருக்கிறதுனால ஆர்த்த ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தின்ற இடத்துல ஆர்த்த சப்தத்தினால நஷ்ட ஐஸ்வர்யனையும் அர்த்தார்த்தின்றதுனால ஐஸ்வர்ய காமனையும் அங்கே சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஆர்த்தகான்ற சப்தத்தை கொண்டு நஷ்ட ஐஸ்வர்யாளுக்கு இவள் கட்டாட்சத்து மூலமாக அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாரும் உண்டு. ஆனால் கீழே ஆலோக்கியத்துவம்ன்ற இடத்துல சாபாக்கிராந்தாக சாபத்தினால எங்களுக்கு இதெல்லாம் போயிடுத்து, ஸ்தான விசேஷங்கள்லாம் போகிய போகோபகரண போகஸ்தானங்கள்லாம் போயிடுத்து அப்படின்னு பிரார்த்தித்து அதை பெற்றிருக்கா. பூயா ஸ்திரிபுவனமிதம் லப்துவா அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால மறுபடியும் பெற்றார்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல நஷ்ட ஐஸ்வர்யன் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஆர்த்தகான்ற சப்தம் இருந்தால் கூட இந்த இடத்துல ஐஸ்வர்ய காமனாக இருக்கவனை தான் சொல்லணும் அப்படின்னு. எப்படி கைவல்யம்ன்ற சப்தம் சாமான்யமாக கைவல்யம்ன்றது இதை சொல்லும், ஆத்மாவலோகனத்தை சொல்லும். மோக்ஷம்ன்றது வைகுண்ட பிராப்தியை சொல்லும். சில இடத்துல மோக்ஷம்ன்றது இந்த கைவல்யத்தையும் சொல்லும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த சந்தர்ப்பவசாத்து அந்த பிரகரணானுகுணமாக நாம் இந்த ஆர்த்த சப்தத்துக்கு அர்த்தார்த்தி, அதாவது புது ஐஸ்வர்யம் ஓணும் அப்படின்றவன் இத்தனை நாளாக தரித்திரனாகவே இருக்கான், எனக்கு அது வேணும் இது வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் பிள்ளை வேணும் பொண்டாட்டி வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான், இருந்து போல அவனுக்கு. அதனால் புது ஐஸ்வர்ய காமனை இங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஐஸ்வர்ய காமனை ஏன் சொல்லணும்னு சொன்னால் தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி த்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகான் தன்வதே சம்பதோகாஹ அப்படின்னு சொல்கிறதுனால தேவி நீ எந்தெந்த திக்கில் நோக்கிறையோ அந்தந்த திக்கெல்லாம் அந்தந்த செல்வத்தை அளிக்கக்கூடிய உன்னுடைய பிருத்தியர்கள் தேவதைகள் இருக்காளே அவள்லாம் நான் முன்னேன்னு அங்கே கொண்டு அவள்லாம் போட்டி போட்டுண்டு உன்னுடைய கடைக்கண் பார்வை எந்த திக்கில் நோக்கிறதோ அவளுக்கெல்லாம் இதை பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். நஷ்ட ஐஸ்வர்யன்னு சொன்னால் அவன் எந்த ஐஸ்வர்யத்தை இழந்தானோ அதை தான் பிரார்த்திக்க போகிறான். அப்போ அதனால் அந்த இழந்த ஐஸ்வர்யத்துக்கு உண்டான குறிப்பிட்ட தேவத்தை அங்கே அனுகிரகம் பண்ணால் போரும். ஆனால் இந்த இடத்துல ஐஸ்வர்ய காமன் புதுசாக இருக்கிறதுனால எல்லா விதமான சம்பத்துகளுக்கும் உண்டான அதிபதிகள்லாம் போய் நாம் என்ன பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்துருத்து, பிராட்டி ஏவி நாம் அந்த அவனுக்கு கொடுக்கூடாது, நாமே முன்ன போய் அவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு பண்ணுறான்னு சொல்லியிருக்கு. ஆனால் நஷ்ட ஐஸ்வர்யன் விஷயத்துலனா அவன் என்ன நஷ்டம் அடைஞ்சானோ அதை தான் அந்த தேவத்தை மாத்திரம் போய் கொடுத்தா போதும். இந்த இடத்துல என்னன்னா யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் அப்படின்னு அந்தந்த திசையில் என்ன நான் போகிறேன்னு எல்லா சம்பத் செல்வங்களும் செல்வ வெள்ளங்கள்லாம் எல்லாமும் போய் அதை கொடுக்கக்கூடியவாள்லாம் அங்கே போய்
அதை அவனுக்கு பொழியறா அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த ஸ்லோகம் ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தின்னு சொல்ல இடத்துல இப்படி ஐஸ்வர்ய காமன் புது ஐஸ்வர்யத்தை வேண்டுறவனை சொல்கிறது அப்படின்னு. ஆனால் புது ஐஸ்வர்யத்தை வேண்டி கஷ்டப்பட்டுருக்கானே அவா விஷயத்தில் பிராட்டி கடைக்கண் காமிக்கிறத சொல்கிறேன். ஆர்த்தத்ராண உரதிபிஹி, அதாவது ஏ தேவி துன்புற்றவாள் இருக்காளே, ஆர்த்தாள் கஷ்டப்படுறாளே, அவளை திராணம் காப்பதையே உரதிபிஹி விரதமாக கொண்டிருக்குது. அமிர்த ஆசார அமிர்தத்தை பொழியிறது, அமிர்தத்தை பொழியக்கூடிய அமிர்த ஆசார நீலாம்புவாகை, நீல அம்புவாகை, கருப்பாக இருக்கக்கூடிய அம்புவாகை முகில் மேகம் இருக்குது, அதை போன்றதாக அமிர்தத்தை பொழியக்கூடியதாக இருக்குது. துன்புற்றவர்களையே காப்பாற்றுறத விரதமாக கொண்டதாக இருக்குது. கருமுகில் போல அமிர்தத்தை பொழியக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கை அபாங்கை, உஷசி மிஷதாம் கார்த்தால மலரக்கூடிய அம்போஜானம் தாமரைகளுக்கு அந்தரங்கை நெருக்கமான தோழமை கொண்டதாக போல இருக்குது. அப்படிப்பட்ட அபாங்கை உன் கடைக்கண்கள், பிராட்டியினுடைய கடைக்கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா 3 விசேஷனம் சொல்கிறார். ஆர்த்தத்ராண விரதிபிஹி, ஆர்த்தாளை கஷ்டப்படுறவாளை காப்பாற்றுறதே விரதமாக கொண்டிருக்கு. எப்படி எம்பெருமான் ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொன்னான், அதுபோல். அதுக்கப்புறம் அமிர்த ஆசார நீலாம்புவாகை, அமிர்த பொழியக்கூடிய மேகம் போல, ஏதோ கஷ்டத்தை போக்கடிக்கிறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, மேகம் எப்படி நன்னா பொழியுமோ அதுபோல் அமிர்தத்தை பொழியக்கூடியவளாக இருக்கு. சரி, இப்படி இருக்குச்சே, அது எப்படி இருக்குது? மனம் மிக்கதாகவும் மென்மையாகவும் இருக்கக்கூடியது. அவளுடைய அனுகிரக விசேஷம், சில பேர் அனுகிரகம் பண்ணால் அது கடினமாக இருக்கும். பெருமாளை தவிர மீதி யாரும், இந்த திவ்ய தம்பதிகளை தவிர மீதி யார் என்ன பண்ணாலும் அந்த அனுகிரகமெல்லாம் கடினமாக இருக்கும். அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது மனம் வீசாது, துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த தம்பதிகள் கொடுக்குற இந்த இது மாத்திரம்தான் மென்மையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மனம் மிக்கதாகவும் இருக்கும். மென்மையாக இருக்கிறதுனால எப்பவும் அனுபவிக்கலாம், மனம் மிக்கதாக இருக்கிறதுனாலையும் அது இடைஞ்சல் இல்லாமல் அனுபவிக்கலாம். அதனால் தாமரை மலருக்கு அபாங்கை அமிர்த ஆன அப்புறம், அதனால் அந்த கண் எப்படி இருக்குது? தாமரை மலர் போல குளிர்ச்சியாகவும் மனம் விஷக்கூடியதாகவும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்ற 3 இப்படிப்பட்ட அபாங்கைகி கடைக்கண்களால் யஸ்யாம் யஸ்யாம் திசி, எந்தெந்த திக்கில் விஹரதே தேவி திருஷ்டிஹி த்வதீயா, த்வதீயா உனது திருஷ்டிஹி கட்டாட்சம் விஹரத்தே உலவுகின்றதோ அப்படின்னு சொன்ன. தஸ்யாம் தஸ்யாம் அந்தந்த திக்கில் அகமஹமிகாம் சம்பத்தே, அகமஹமிகாம் தன்வத்தே சம்பத் ஓகாக, அந்தந்த திக்கில் சம்பத் ஓகங்கள்லாம் இருக்குது, செல்வ வெள்ளங்கள், அதெல்லாம் அகமஹமிகாம் நான் முன்னே நான் முன்னேன்னு போடுறத தன்வத்தை செய்கின்றன. நான் முன்ன போய் செய்கிறேன், நான் முன்ன போய் செய்கிறேன். இதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் என்னன்னா, ஒரு கிராமத்தில் குடிநீர் இருக்காது, அடிப்படை வசதி.
அதுக்கு அடுத்தது வெளிச்சம், லைட் இருக்காது, கரண்ட் இருக்காது. அதுக்கு அடுத்தது வெளியில் போயிட்டு வரத்துக்கு உண்டான ரோடு இருக்காது. இத்தியாதிகளான அடிப்படை வசதி ஒன்றுமே இருக்காது. இது எத்தனை தடவை கேட்டாலும் வாய்மூண்டே இருப்பா கவர்மெண்ட்டில். அதே சமயத்தில் அந்த ஊரில் ஒரு மினிஸ்டர் அந்த ஊருக்கே வர வேண்டாம், எங்கேயோ அவன் போகிற வழியில் அந்த ஊரில் ஏதோ பந்தல் போட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா கூட உடனே என்ன பண்ணுவான், அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வாட்டரை பார்க்குற அந்த அதிகாரி குழா கனெக்ஷன்லாம் கொடுத்துருவான், ரோடு போடுறோம் ரோடை போட்டு விடுவான். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கொடுக்குவேன், லைட்டெல்லாம் கரண்ட் சப்ளைலாம் கொடுத்துருவான். எல்லாம் நான் முன்னே மினிஸ்டர் வரத்துக்கு முன்னே மினிஸ்டர் 1/2 மணி கூட மீட்டிங் போட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிடுவான். ஏன்னா மினிஸ்டர் வரப்போகிறார், இந்த வழியாக போகிறார், அங்கே ஒரு 1/2 மணி தங்க போகிறாருன்னு உடனே தீர்ந்து போச்சு எல்லாம். அந்த மாதிரி தேவி திருஷ்டி ஸ்பதியா, உன்னுடைய திருஷ்டி எந்தெந்த திக்கில் ஏற்படுறதோ, விஹரத்தே உலவறதோ, அதாவது அந்த ஊரில் அவன் ஒரு நாள் ஸ்டே பண்ணலை, அந்த வழியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கே மக்களை சந்திச்சுட்டு போகிறான், அவ்வளோதான். அதான் அது அந்த மாதிரி விஹரத்தே தேவி திருஷ்டி ஸ்பதியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல என்னன்னா எல்லா செல்வங்கள்லாம் நான் முன்னேன்னு அர்த்தம். அந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறவா அந்த செல்வங்கள்லாம் அவளுக்கு அழிக்கிறதுக்கு முன் வந்து பண்றா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூட நாம் இது பண்ணலாம். என்னன்னா, உன்னுடைய கடாட்சம் துவதீயா திருஷ்டி யஸ்யாம் திசி விஹரத்தை, எந்தெந்த திக்கில் உலவுகின்றதோ அப்படின்னு. அதனால கேசவன் தமர் கீழ்மேல் யமரேழ் எழுபிறப்பும் மா சதிரிது பெற்று அப்படின்னு சொல்றது. அதே இந்த மாதிரி வருத்தப்படுறவன் கேசவன் தமரா இருந்தான்னு வச்சுப்போம். பெருமாள் என்ன சொல்றான், அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசத்தே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம்னு சொல்றான். என்னை எப்போவுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கவன், அந்நிய சிந்தனை இல்லாத பண்ணுறவனுக்கு நான் யோகக்ஷேமங்கள், அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன், அவனுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். யோகக்ஷேமம் வகாமியம் அப்படி. ஒருத்தன் கேசவன் தமர ஆயிட்டான்னா கீழே 10 மேலே 10 தலைமுறை எல்லாருக்கும் மா சதிரிது பெற்று அப்படின்னு அவள்லாம் சதிர் பெறா. அவள்லாம் இதுக்காரும் அவள்லாம் பகவத் பக்தாளாக இல்லை, ஏதோ சாமானியாளாக இருந்தால் எப்படியோ இருந்தால் கூட இனிமேட்டு அவள் மோட்ச உபாயத்துக்கு இது பண்ணி எம்பெருமானை சேரக்கூடிய தன்மைகளை அடையக்கூடியவாளாக இருக்கா. ஒத்தன் கேசவன் தமராக இருந்தால். இப்போ இந்த அதே போல் மோக்ஷப்பிரதோ அருகி என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் வரா. शरीर आरोग्य अर्थांश भोगांचैव आनुषंगिकान ददाति ध्यायिनां नित्यम अपवर्ग प्रदोहरि. अपवर्गத்தை தரக்கூடியவன் शरीर ஆரோக்கியம் அர்த்தம் போகம் எல்லாத்தையும் தர ஆனுஷங்கிகமா அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிற கூடியவாளுக்கும் கஷ்டப்பட்ட சரணாகதி பண்ணிட்டாள்னா மோட்சார்த்தம் அவளும் இந்த சரீரத்தை ஓட்டுறதோ இதான் இருக்கிற வரையில் அதை ஓட்டணுமே, அதுக்காக அவள் கஷ்டப்பட்டு தானே இருப்பாள். அதுக்கு அவளுக்கு உண்டான இதை இது பண்ணச்சு. இந்த யஸ்யாம் திசி விஹரத்தே தேவி திருஷ்டி ஸ்வதியான்னு சொல்கிறதே, எந்தெந்த பக்கத்தில் உலவர்தோ அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டாள் கூட என்ன சொன்னா, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இங்கு பரிசுரைப்பார். இங்கே இந்த பலம் திருப்பாவையை சொல்கிறவா இருந்தால் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு சொன்னான். அதாவது அவளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே
அவள் ஒருத்தர் திருப்பாவை சொன்னால் கூட அப்படின்னா. அதை போல் இந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் எந்த இடத்துல உலவருதோன்னா அந்த தத் சம்பந்தியாக இருக்கிறவாளுக்கெல்லாமும் இந்த சம்பத் ஓகங்கள்லாம் நான் முன்னேன்னு பண்ணுறது. அப்போ கேசவன் தமராக இருக்கவன் இந்த மாதிரி எப்படி அப்படின்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல முன்னே இருந்தவாள்லாம் பின்ன இருந்தவாளுக்கெல்லாம் எப்படி ஓடுமோ அதெல்லாமும் இந்த மாதிரி இந்த செல்வங்கள்லாம் பண்ணுறது அப்படின்றதும் இந்த இடத்துல குறிக்கொள்ளப்படுறது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் பூர்வ ஸ்லோகத்தில் பட்டாபிஷேகம் ஆனால் விட்டு அந்த தேவதைகள்லாம் அவளுக்கு இந்த சரீரத்தில் அந்தந்த பதவியை பெற்றிருக்காளே புண்ணியவசாத்து தத்கத புண்ணியங்கள்னால அந்தந்த பதவியை பெற்றிருக்காளே அப்படிப்பட்டவாளுக்கு அந்தந்த பதவியெல்லாம் இழந்துட்டதுனால அதான் அவள் அந்த பதவியிலே நீடிச்சிருக்கிறதுக்காக சாவாமல் இருந்தானே அமிர்தத்தை அந்த அமிர்தத்தோட கூட பிராட்டியும் அவதரித்தார். அதனால் அவளுக்கு சாபாக்கிராந்தராக போயிட்டதுனால இழந்ததுனால அவள் இழந்த செல்வத்தை பெறறதுக்கு அவள் பண்ணின தப்புக்கு சரணாகதி பண்ணதுனால அதை பெற்றார்கள். இந்த இடத்துல புது செல்வத்தை பெறக்கூடியவாளை சொல்லுது. அப்படி இதுக்கு மேலே யோகாரம்பத்வரித மனசா இந்த ஸ்லோகம் ரொம்ப தாரா நிர்யாந்தி அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்தி யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர் தனபதி கிருஹாத்து அம்பராத்து அம்புதேர்வா தாரா நிர்யாந்தி அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் அப்படின்னு தேசிகனே பரீட்சார்த்தம் ஒரு பிரம்மச்சாரியை அனுப்பிச்சா இவர் தேசிகன் ஏழையாச்சே பிரம்மச்சாரி கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா இவர் எப்படி கொடுக்குறார் பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஒரு பிரம்மச்சாரியை அசூயாக்கள் ஏவினார். தேவப்பெருமாள் பிராட்டி பெருந்தேவி தாயார் சன்னதியில் அவனை ஆசிண்டு போய் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணார். இந்த ஸ்லோகம் வரைச்சே அப்படியே அவனுக்கு பொற்காசுகள் கொட்டிட்டு அதை அவன் பிடிச்சிருந்தான். அப்படின்ற சரித்திரம் தேசிகனுடைய சரித்திரத்தில் பிரசித்தமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இப்போ கீழே அர்த்தார்த்தி அதான் ஆர்த்தன் அர்த்தார்த்தி 2 பேருக்கு ஆயிடுத்து. ஜிக்ஞாசு அப்படின்ற அந்த கைவல்யத்தை யாரும் அப்படி விரும்ப மாட்டார்கள்னு இல்லை. அந்த மாதிரி விரும்புகிறவாளுக்கு பெருமாள் கொடுக்க போகிறான். ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானின்னு அந்த மாதிரி பிராட்டியும் கொடுப்பா. ஆனால் அது அதுக்கு போனால் இந்த பகவத் அனுபவம் இதுவாகும், தள்ளி போகும். அதை அனுபவிச்சுட்டு இறுதி கூடா அப்படின்னு அது தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம்னு அது என்றைக்கு முடியுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போகணுமானதுனால அதை ஆச்சாரியால் நமக்கு ஸ்தோத்திர ரூபத்தில் தேசிகன் அப்படிப்பட்ட கைவல்யத்தை பிராட்டி அருள்றா அப்படின்றதெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி கைவல்யத்தை அருள்றால கேட்டால் கைவல்யம் வரும் அப்படின்னு இங்கே சொல்லலை. ஆனால் ஆளவந்தார் சாட்சியிருக்கார். ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத் ரக்ஷதே நஷ்டம் பிராக் ததலாபதிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோ நிக்கரவிந்தலோச்சனமன காந்தா பிரசாதாதிருத்தே. காந்தா பிரசாதாதிருத்தே லோச்சமன காந்தா பிரசாதாதிருத்தே ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத் ரக்ஷதே நஷ்டம் பிராக் ததலாபதிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோ நிக்கரவிந்தலோச்சனமன காந்தா பிரசாத சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசுனாம் சத்வாவியதே கர்ஹிச்சித். சம்ஸ்ருதி அப்படின்றது இங்கேத்திய இது தேவலோகம் உள்பட இந்த புலன்களால் சரீரம் கொண்டு அனுபவிக்கக்கூடியது. அக்ஷரம்ன்றது கைவல்யம். அதுக்கப்புறம் வைஷ்ணவாத்வசு அப்படின்றது மோட்சம். இதெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய கட்டாட்சம் அரவிந்த லோச்சனமான காந்தாவா இருக்கையே உன்னுடைய பிரசாதாத் ருத்தே உன்னுடைய பிரசாதம் இல்லைன்னா
கருகிச்சது ஒருபோதும் ஏற்படாது அப்படின்னு சொல்லச்சே சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவாத்வசு. சம்ஸ்ருதின்றது அது ஆர்த்தனாக இருக்கட்டும் அர்த்தாத்தியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய பலன் தானே ஆக மொத்தத்தில். அதனால் சம்ஸ்ருதின்றதுனால இங்குற்றைய செல்வங்கள் மொத்தத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அக்ஷரம்ன்றதுனால கைவல்யத்தை சொன்னார். வைஷ்ணவாத்வசுன்றதுனால பரமபதத்தை சொன்னார். அதனால் அங்கே இதெல்லாம் ஏற்படாது உன்னுடைய இதெல்லாம் இல்லைன்னான்னு வத்திரேகத்தினால ஸ்தாபித்தார். அப்போ சொல்லச்சே மொத்தத்தையும் சொன்னார். ஆனால் இங்கே பிரதக்காக நிர்தேசம் பண்ணி அது அவர் சாதித்தது பிரம்மசூத்திரம் எப்படி 4 அத்தியாயத்தில் பிரம்மத்தை பற்றி பிரதிபாதிக்கிறதோ அந்த பிரம்மத்தில் இவளும் தான் பிரம்மமாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் பிராட்டியுன்றதுனால அதுக்கு தகுந்த 4 ஸ்லோகம் சாய்க்கிச்சே அங்கே சாய்ச்சார். இது நம்போல் எளியவாளாக இருக்கக்கூடியவா சின்னவாளுக்குன்றதுனால இந்த இடத்துல அந்த கைவல்யத்தை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லலை. நேரவே இந்த ஸ்லோகத்தில் மோக்ஷார்த்தமாக பிரதானமாக என்ன இருக்குது மோக்ஷார்த்தத்தில் பக்தி யோகம் அதுக்கு உண்டான அதிகாரிகளுக்கு. அதனால் அந்த பக்தி யோகத்தை பற்றி அவளுக்கு எப்படி பிராட்டியினுடைய அருள் வருது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். அதை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமாதிவன்ஷடோபாதீன் யதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.